முருகேசனா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. 3 மணி நேரம் சும்மா திணற சத்தியமா நான் வரமாட்டேன் சார், என்ன நம்புங்க சார். சோழியே முடிச்சிட்டாங்கடா தம்பி. எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த டாக்ஸிக் படத்தை நான் பார்த்துட்டேன். நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன் தான். ஆனால் என்ன சம்பவம் நடந்துச்சுங்கிறத ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த படத்தோட டீசர் ட்ரெயிலர்லாம் பார்த்துட்டு ஏதோ பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ண போறாங்கன்னு எதிர்பார்த்தேன். இது எப்படிப்பட்ட படம், யார் யாருக்கு இந்த படம் பிடிக்கும், யார் யாருக்கு பிடிக்காது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் சொல்றேன். நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்காது போல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் பார்க்காமலே திட்டுறீங்களடா, அதுக்கு தான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இல்லை எனக்கு ரிசல்ட் தெரியுங்களா, சைட்டாக நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிடுங்க, கிளைமேக்ஸ் போயிடுங்க. கீது மோகன்தாஸ் டைரக்ட் பண்ண இந்த படத்தில் யஷ், நயன்தாரா, கியாரா அத்வானி, ஹியூமா குரேஷி, ருக்மணி வசந்த் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பொதுவாக பேன் இண்டியா படத்துக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்க பெரிய பெரிய ஹீரோக்களை நடிக்க வைப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வித்தியாசமாக ஹீரோயின்ஸை நடிக்க வச்சிருக்காங்க. நல்லா இருக்குடா. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, டாக்ஸிக்காக இருக்கிற ஒருத்தன் என்ன வேணா பண்ணிட்டு இருப்பான், இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிட்டு இருப்பான், அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் இந்த படத்தோட ஒன்லைனு. சிம்பிளா சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் நீங்க போய் தியேட்டர்ல போய் பாத்துக்கங்க. ஒரு உண்மை என்னன்னா, இங்க இருக்கிற பெரிய ஸ்டார்ஸோட படங்களுக்கு கூட இவ்வளோ கூட்டம் பார்த்ததே இல்ல. வருவாங்க ஓகே, ஆனா இவர் அதர் ஸ்டேட் ஹீரோ தான். அவருக்கு பார்த்தா இங்க செலிப்ரேஷன் அவ்வளோ பயங்கரமா இருக்கு, கத்துறாங்க. தமிழ்நாட்டிலையும் யஷ்க்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க தான், ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கு. இதுக்கப்புறம் இருக்குமான்னு தெரியல. யஷ்ஷை பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப் படங்கள் அவருக்கு நல்லாவே ஓடிடுச்சு. அந்த படங்கள் தான் அவர் ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக மாத்துச்சு. ஸோ அதே வைப்பில் இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணாரான்னு தெரியல. லேடீஸ் அண்ட் லேடீஸ் ஒத்தையா வர போறீங்களா? அதே உடை, அதே பாவனை, அதே நடிப்பு, அதே பில்டப்பு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒன்று பண்ணியிருக்காரு. பெருசா எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவரும் இந்த படத்தோட ஸ்டோரி எழுதியிருக்காரு போல. ஒருவேளை சரி ஓகே, அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இதையும் அது மாதிரி பண்ணி ஆடியன்ஸ் அலையில மிளகா அரைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டாரான்னு தெரியல. ஆனால் எல்லா டைமும் அது ஒர்க் அவுட் ஆகாது, இழுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து நயன்தாரா, அப்புறம் கியாரா அத்வானி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலி நன்றாவே நடிச்சாங்க. முக்கியமா கியாரா அத்வானி நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு குறை என்னன்னா, நம்ம ருக்மணி வசந்தை ஏமாத்திட்டாங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன்டா, ஆனா பார்த்தா டம்மி பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு இவங்கள போட்டிருக்காங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. Who the hell are you? I was regular. Who the hell are you? I was permanent. சரி, இப்போ இந்த படத்துல பாசிட்டிவ் வேற சொல்லணுமா? என்னடா பாசிட்டிவ் சொல்றது? ஓகே, பாசிட்டிவ் நிறைய இருக்குதான், சொல்றேன். இந்த படத்தோட மேக்கிங் பயங்கரமா நல்லாவே பண்ணியிருக்காங்க. செட் ஒர்க்கா இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், கலர் கிரேடிங்கா இருக்கட்டும், விஷுவலா பார்க்கும்போது இந்த படம் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. டெக்னிக்கலா இந்த படம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான படமா இருக்கு. நல்ல செலவு பண்ணி எடுத்திருக்காங்க, அது அப்படியே படத்துல தெரியுது. அழகின் அம்சம் நீதான் பெண்ணே. எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் இல்ல, அது இல்லாதனால இந்த படம் எல்லா இருந்துமே இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. நியாயமா கண்ணே. அடுத்த பாசிட்டிவ் மியூசிக் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப நாய்ஸா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஒருவேளை அது தியேட்டர் பிரச்சனையா இல்ல படத்துலயே அந்த பிரச்சனை இருக்கான்னு தெரியல. I was hoping to have a civilized conversation. அடுத்த பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படத்துல நிறைய ஃபைட் சீன்ஸ் நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஃபைட்டுமே நல்லா டிஃப்ரெண்டா, அந்த வைலன்ஸை கூட கிரியேட்டிவா நிறைய யோசிச்சு நல்லா பண்ணிருக்காங்க. அந்த சின்ன சின்ன ஐடியாக்கள் எல்லாமே நல்லா இருக்கும். அதே போல இந்த படத்துல நிறைய சீன்ஸுமே நல்லா இருக்கும். ஒவ்வொரு சீன்ஸையும் நீங்க தனித்தனியா பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு படமாக சேர்த்து ஒரு கோவையாக பார்க்கும்போது அது ஒட்டாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு சீன்ஸையும் கட் பண்ணி டீசராக விட்டுட்டு இருக்கலாம், பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஒரு டீசர் கூட வந்துச்சுல, காரில் ஏறி நல்லா அழுத்துற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி தனித்தனியாக விடலாம். ஆனால் எல்லாமே சேர்த்து ஒரு படமாக பார்க்கும்போது ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுதான் இந்த படத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையும் கூட. வேணும்னா யூடியூப்ல ரிலீஸ் பண்ணலாம், பேக் டு பேக் ஆக்ஷன்ஸ்னு, அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இந்த படத்தில் சீன்ஸாக நல்லா இருக்கு, ஆனால் எல்லா சீன்ஸையும் சேர்த்து ஒரு படமாக பார்க்கும்போது நல்லா இல்லை, அவ்வளோதாங்க. இது எப்படி சொல்லணும்னா, சக்கரை பொங்கலும் நமக்கு பிடிக்கும், மீன் குழம்பும் நமக்கு பிடிக்கும். இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கொடுத்து சாப்பிட்றான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சக்கரை பொங்கலுக்கு மீன் குழம்பா?
அந்த மாதிரி ஒரு ஃபீலை தான் இந்த படம் கொடுக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த படத்துக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் பிரிக்காம ஒரு ஃப்ளோவில் போயிடுறேன். இந்த படத்தில் ஒரு ஃபைட்டு, ஒரு பிட்டு, ஒரு பிட்டு, ஒரு ஃபைட்டு, ஒரு ஃபைட்டு, ஒரு பிட்டு, ஒரு பிட்டு, ஒரு ஃபைட்டு, ஒரு சாங்கே கிரியேட் பண்ணலாம் போலயே. இந்த மாதிரி தான் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். தூக்கி போட்டு சாத்து ராயா ராயா. அந்த பாட்டை வந்து இந்த படத்தில் போட்டிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். வெறும் பிட்டு ஃபைட்டு இதை வச்சே ஓட்டிடலான்னு பார்த்தா இப்படி. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே பெருசாக நமக்கு போர் அடிக்காமல் போயிடுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க, எங்கடா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்றுமே தெரியாமல் நாம் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். நாம் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குறோன்னா நமக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும்ல, எதுவுமே இருக்காது. ஒரு மோட்டிவ் இருக்காது, ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்காது, ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே செத்துருப்பாங்க. எவன் செத்தாலுமே நமக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே இருக்காது. சாவுறியாடா சாவு. ஒரு மெயின் கேரக்டர் செத்தா கூட கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இருக்காது நமக்கு. இந்த படத்தில் எந்த ஒரு கேரக்டருமே நியாயமாக இருக்காது, உண்மையாக இருக்காது. எதை நம்ம ஃபாலோ பண்ணுறது, எது கூட நம்ம கனெக்ட் ஆகிக்கிறது எதுவுமே தெரியாது. ஏதாவது ஒரு கேரக்டராச்சும் நல்லா இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதான் சார் டாக்ஸிக் அப்படின்னு நாமளே புரிஞ்சிக்க வேண்டியதான் போல. கட்டு கடங்காத காட்டாரா பாஞ்சுக்கிட்டு இருந்தது. படத்தில் பார்த்தீங்கன்னா கிறுக்குத்தனமா நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த அனிமல் படம் மாதிரி தான். அனிமல் படத்துல நிறைய கிறுக்குத்தனங்கள் இருந்தா கூட அதுல ஒரு மோட்டிவ் இருக்கும். அவங்க அப்பனை காப்பாத்தணுங்கிறதுக்காக நிறைய கிறுக்குத்தனங்கள் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு மோட்டிவே இருக்காது. மேபி இந்த மாதிரி கிறுக்குத்தனங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதுதான் நான் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல படமா கூட இருக்கலாம். ஆனா என்னதான் கிறுக்குத்தனமா இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படமா தான் இருக்கும். சில பேருக்கு ரொம்ப மொக்கையான, ரொம்ப உட்காரவே முடியாம சோர்ந்து போய் வெளியில ஏஞ்சி வர நிலைமை கூட வரலாம். அடுத்து இந்த படத்துல இருக்க டயலாக்ஸ் பத்தி சொல்லணும். உண்மையாவே சொல்றேன், ஒரு சில டயலாக்ஸ் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நிறைய டயலாக்ஸ் பாத்தீங்கன்னா ஏதோ சம்பந்தமே இல்லாம எதுகை மோனைக்காக பேசுற மாதிரி தோணுச்சு. நான் கூட ராணி மாதிரி தான் இருக்கேன், ஒன்ன மாதிரி சாணி மாதிரி இல்ல. என்னடா டயலாக்ஸ் இது, டைமிங்கா ரைமிங்கா பேசுன்னு சொல்லிட்டு சம்பந்தம் பேசுறாங்களே. இதுக்கு முன்னாடி வந்த கேஜிஎஃப் படங்களை கூட டயலாக்ஸ் நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா டயலாக்ஸ்ல சொதப்பிட்டாங்க. ஏதோ சட்டசபையில பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஓடிடியில படம் வரட்டும், அதுக்கப்புறம் ரோஸ்ட்ல பாத்துக்கலாம். எனக்கு ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். படம் முடிஞ்சிட்டுல இல்ல அந்த மாதிரி கிடையாது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. எதனாலனா ஒரு சின்ன ஸ்பாயிலர், படம் முழுக்க ஹீரோ வந்துட்டு ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஆளா இருப்பான். ஆனா இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கறத கிளைமேக்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் ஆறுதலா தோணுச்சு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு டாக்ஸிக்கான ஆள் பண்ற விஷயங்களை ஹீரோயிசமா காமிச்சிருந்தா அது நல்லா இருந்திருக்காது. அதனால இந்த முடிவு சரியா இருந்துச்சு. ஆனா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா மிருகம் படத்தோட கிளைமேக்ஸ் தான். மிருகம் படம் மாதிரி எய்ட்ஸ் வந்து செத்துருவான் அந்த மாதிரி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த படத்துக்கு கண்டிப்பா ஏ சர்டிஃபிகேட் தான் கிடைக்கும்னு தெரிஞ்சதான் எடுத்திருக்காங்க. அதனால இஷ்டத்துக்கு விளையாடி இருக்காங்க. சரி ஓகே, இந்த படம் ஃபைனலா யார் யாருக்கு பிடிக்குன்னு பாத்தீங்கன்னா, யார் யாருக்கு அந்த படம் பிடிக்கும்? நீங்க யஷோட ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு படம் பிடிக்கலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பிடிக்கும். செகண்ட் ஹாஃப்ல யஷோ உங்களுக்கு பிடிக்காது, அதோட வெறுத்துருவீங்க. உண்மையாவே சில பேர் இருப்பாங்க, எனக்கு வந்து இந்த கிறுக்குத்தனமா இந்த பெட்டு சீன்கள், இந்த ஃபைட்டு சீன்கள் காரணமே தேவையில்ல, ஏதாவது வந்தா போதும் அப்படின்னு பாக்குறவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பா பிடிக்கலாம். இந்த காஜிலே முத்தி போயிருப்பாங்களே அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். மற்றபடி ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கதை இல்லைனாலும் ஓரளவு மினிமம் கேரண்டியாக ஓரளவு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜான வாட்சாக இருக்கலாம். சில பேருக்கு ரொம்ப வெறுத்து போய் கூட வரலாம். அட்லீஸ்ட் இந்த டியூரேஷனை வந்து குறைச்சிருந்தா கூட ஓரளவு தப்பிச்சிருக்கலாம். அதில் தான் ரொம்ப நம்மளை போட்டு நோக்கடிச்சிட்டாங்க. ஓகே, இதோட இந்த டாக்ஸிக் படத்தை பற்றி முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஓடிடியில் வந்த பிறகு ரோஸ்ட்டில் பார்க்கலாம். அப்புறம் நீங்களும் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறது கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.